எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் வள்ளி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, முட்டையும் ஒரு கப் கோதுமாவும் வச்சு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் தான் செய்ய போகிறோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எந்த சைடிஷுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சப்பாத்திக்குள்ளே ஸ்டஃபிங் மாதிரி ரெடி பண்ணி தான் செய்ய போகிறோம். ஸ்டஃபிங்க்கு என்னென்ன தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. 200 கிராம் கோதுமாவு, 2 முட்டை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் இஞ்சி, 4 பல்லு பூண்டு, இந்த ரெண்டையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு மிளகா, அதையும் பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலா பொருள்: 1 டீஸ்பூன் வத்தப்பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 1 டீஸ்பூன் கரமசா, 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 ஸ்பூன் மைதா, 2 ஸ்பூன் ஆயில், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போது நம்ம கோதுமாவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்ச கோதுமாவை ஆட் பண்ணிக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மீடியம் ஹீட்டுள்ள வெந்நீர் ஊற்றி பசைஞ்சிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வரவிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மைதாவையும் ஆட் பண்ணி நல்லா பசைஞ்சிக்கலாம். இப்போ நம்மளுக்கு சப்பாத்தி உருட்டுறதுக்கு மாவு ரெடி ஆகிட்டு, இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதும் நறுக்கி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, மிளகாய் இந்த 3ஐயும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வதங்கணும், அதுக்கு தண்டி வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போக தண்டி கிளறி விட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டையை நல்லா கலக்கி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. முட்டை தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இது கூட கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு தனித்தனியாக உதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம பசஞ்சு வச்சுருக்கிற மாவை சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி வச்சுக்கிட்டு, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை இதுக்குள்ளே வச்சு அதை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி உருட்டிட்டு மறுபடியும் சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அடுப்பில் தோசைக்கல் வச்சுக்கோங்க. கல் சூடானதும் நம்ம ஸ்டஃபிங் வச்சு தேய்ச்சி வச்சுருக்கிற சப்பாத்தி மாவை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கிடலாம். நான் தேய்ச்சி வச்சுருக்க எல்லா சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கிட்டேன். நம்மளுக்கு இப்போ சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இதுக்கு எந்த சைடிஷும் தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்பட்ட கிஷான் ஜாம், டொமேட்டோ சாஸ் எது வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இதான் இன்றைக்கி என்னோடய எளிமையான ரெசிபி. இப்போ நம்மளுக்கு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி. இதை நம்ம டின்னராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம சேனலில் நல்ல நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோ தெரிஞ்சுக்கணுன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுதான் இன்றைக்கி என்னுடைய எளிமையான ரெசிபி. இன்னொரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா.